வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் வட்டம் மேல்பள்ளிப்பட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு அலுவலகம் முன்பாக அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி ஆளுகின்ற தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் மற்றும் தொடக்க வேளாண் அலுவலரால் விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி கடனை திருப்ப செலுத்த வற்புறுத்தக்கூடிய செயலில் இருந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் முழுமையான கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அரசு அறிவித்த அட்டவணைப்படுத்தப்பட்ட கடன் தள்ளுபடி நீக்கிவிட்டு முழுமையான விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். நன்றி. அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் மற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கும் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தில் சார்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் இந்த பேரணியின் சார்பாகவும் நான் சார்ந்த திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக திருமதி உமா பொரசம்பட்டு தண்டா கிளையின் தலைவர் அவர்களை ஒரு வார்த்தை பேச, தீபா அவர்களை ஒரு வார்த்தை பேச அழைக்கிறோம். உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாநில, மாவட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் ஒன்றியம் மற்றும் இந்த கிளை உறுப்பினர்கள், கிளை தலைவர்கள் அனைவரையும் இந்த உழவர் உரிமையின் சார்பாக நாங்கள் ஊர் பொதுமக்களையும் எங்கள் உரிமையின் சார்பாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற காவல்துறைக்கும் எங்கள் மனதார நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது, இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கிற முதல் கோரிக்கை, இந்த உழவர் உரிமை இயக்கம் அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிரானது அல்ல. நீங்கள் சொல்லிய வாக்குறுதிகளை மறந்து நீங்கள் இருந்துவிடக் கூடாது, எங்களை அம்போக்காக தெருக்களில் விவசாயிகளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் உணர்வடையும்படி போராடுகிற இந்த பேரணி ஆர்ப்பாட்டம். நாங்கள் யாருக்கும் எந்த காரணத்துக்கும் தொல்லை கொடுக்கிறவர்களோ இல்ல பிரச்சனை கொடுக்கிறவங்களோ கிடையாது. இந்த உழவர் உரிமை இயக்கம் நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது? நீங்கள் அன்று மேடை ஏறி மைக்கை படித்து சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது என்று நாங்கள் கேட்கிறோம். உங்களால எல்லா நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை நிறைவேற்ற முடிந்த தமிழக அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விவசாயிகளுக்கு சொன்ன இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை மட்டும் ஏன் உங்களால செய்ய முடியல? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தாய் மாமன் சீரு, தாய் வீட்டு சீருன்னு செய்ய உங்களால முடியும் போது ஒரு நாளைக்கு சராசரி தமிழ்நாட்டுல 20,000 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் அப்படின்னா கூட 1 கிராம் தங்கத்தோட விலை இன்னைக்கு என்ன? 20,000 கிராமோட தங்கத்தின் விலை என்ன ஆகுது? ஒரு விவசாயி மிஞ்சு போனா இருக்கிற எல்லா கூட்டுறவு சொசைட்டிகள்லயும் விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடன் தொகை நீங்க கொடுக்கிற தாய்மாமன் தாய் வீட்டு சீதனத்தை விட அதிகமா இருக்குமா? அதை விட சொன்ன தாய்மாமன் தாய் வீட்டு சீதனத்தை விட இந்த விவசாயிகளின் அவர்கள் வாங்கி இருக்கிற கடன் தொகை உங்களுக்கு அதிக சுமையாக இருக்குமா? நான் கேக்குறேன், நீங்க இந்த தேர்தல் அறிக்கை எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க தேர்தல் அறிக்கையை அறிவித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை நியமித்து நீங்கள் அதற்கான எல்லா ஆலோசனைகளையும் செய்து முடித்ததற்கு பிறகுதான் நீங்க இந்த அறிக்கையை நீங்க வெளியே விட்டீங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் 5 ஏக்கர் செய்கிறோம், அதற்கு மேல வைத்திருக்கிறவர்களுக்கு பாதி கடன் தள்ளுபடி செய்கிறோம் என்று 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலிருந்து விவசாயிகளை அதிகாரிகள் யாரும் தயவு செய்து அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதை இந்த உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக விவசாயிகள் ஆகிய நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.